உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பனையூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலேருந்து பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய பேர் ஜேஎம் பஷீர். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சுட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடியே புரட்சித் தலைவி அம்மா இருக்கிறப்போ மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளராக என்ன பதவி அமர்த்தினாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தவொடனே இஸ்லாமியர்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சியிலேருந்து விலகி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சேன். பட் இன்றைக்கி சிஎம் முதலாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு முதல் உரையில் இது ஒரு சிறுபான்மை அரசு தான், சிறுபான்மை மக்களுக்கு உண்டான அரசு தான் என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கே என்னை போன்ற இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்றைக்கி தாவேக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி கூட என்னுடைய தலைமையில் ஒரு 100 பேரை இணைச்சிருக்கேன். ஏன் இந்த தாவேக்காவை நாங்களாம் இணைகிறோன்னு சொன்னால், இன்றைக்கி தமிழக முஸ்லீம்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காகித மில்லத்தை பெரும் தலைவராக நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இதுவரையிலும் கண்ணியமிக்க காகித மில்லத்தினுடைய கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரை கூட இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையாக கண்ணியமிக்க காகித மில்லத்தின் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரை கொடுத்தாருன்னா தமிழக முதல்வர் அவர்கள் தான். தமிழக முதல்வரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் பொதுச் செயலாளர் கொடுத்தது முருகனுடைய வேலை தான் அவர் கையில் கொடுத்துருக்கேன். நான் ஒரு இஸ்லாமியாக இருந்து ஏன் முருகன் வேலை கொடுத்தேன்னா, எங்களுக்குள்ள எந்த மனமும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் ஒரு மதங்களே இல்லாத ஒரு கோயிலாக இந்த ஆஃபீஸை நான் பார்க்குறேன். இப்போது நான் இன்னும் ஒரு புத்தகத்தையும் கொடுத்தேன். டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகம், ஆதவர்ஜன் சார் எழுதின அம்பேத்கர் என்ற புத்தகத்தை நான் கொடுத்துருக்கேன். அம்பேத்கர் புத்தகத்தை எதுக்கு கொடுத்தேன்னா, சட்டம் என்பது அனைவருக்கும் பொது, அதனால எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக இங்கே தாவேக்கால இணைஞ்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை என் மனசில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஃபுல்ஃபில் ஆகணும்னா ஓபிஎஸ் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அவர் எம்எல்ஏ பதவி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் நிச்சயமாக அவர் சேர்ந்தார்னா மொத்த அதிமுகவும் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்ததாக அர்த்தமாயிடும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஐயாவுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். நிச்சயமாக அவரை வந்துடுவார் நினைக்கிறேன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவங்க 2 பேரையும் இன்னைக்கு வழி நடத்தி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரே கட்சி இந்த தாவேகா தான். இன்னைக்கு முதலமைச்சர் உலகத்திலே நீ சொல்றேன், உலகத்திலே புகழ்பெற்ற முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். எங்க போய் நின்றாலும் இந்த புகழுக்கு ஈடிணை இல்லை. இது தமிழகத்தை மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு, இந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு. விரைவில் இன்னைக்கு எம்பி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் தாவேகா சார்பில் போட்டியிட போகிறோம். நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலமைச்சரை எங்களை எல்லாம் பாதுகாத்து அரவணைச்சு நல்லபடியாக கொண்டு போவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லா மாநிலங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதா சொல்றீங்க, அது எந்த அளவு நிர்வாகத்திலிருந்து சொல்லியிருக்காங்களா? சார், நிர்வாகத்திலிருந்து சொல்ல சார், நான் எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கேன். எல்லா ஸ்டேட்டும் போகிறதுனால விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு அவருடைய ஃபேம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கே போனாலும் இவர் கம்மிங் ஃப்ரம் விஜய் சார், விஜய் சார் தான் உங்கள் சிஎம். லண்டனில் கேட்குறாங்க, உங்கள் சிஎம் ரொம்ப ஹேண்ட்ஸமான சிஎம்மாக இருக்கார் அப்படின்னு லண்டனில் கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. கேரளாவில் இப்போ கட்சி தொடங்கியிருக்காங்க, கேரளாவில் நிர்வாகம் போட்டிருக்காங்க, ஆந்திராவில் போட்டிருக்காங்க, கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. அதனால் இந்த இதை இந்தியா முழுவதும் நிச்சயமாக பரவும்னு என்னுடைய விருப்பம் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.